மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்து பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூம்கள். துணை ராணுவம், காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு. மே 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுவதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம். வழக்கமாக நிலவும் நகர்ப்புற கிராமப்புற வாக்குப்பதிவு இடைவெளி பெருமளவு குறைந்துள்ளது. நகரப்பகுதிகளில் சுமார் 35 தொகுதிகளில் முந்தைய தேர்தலை விட 800 முதல் 48,000 வாக்குகள் வரை கூடுதலாக பதிவு. சென்னையில் கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது சுமார் 47,000 வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. அதே சமயம் எஸ்ஐஆருக்கு பின்பு இந்த முறை வாக்குப்பதிவு 83.7% உயர்வு. புதுச்சேரி, கேரளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின்னர் வாக்கு சதவீதம் கணிசமாக அதிகரிப்பு. கடந்த தேர்தலில் 73.63 இருந்த வாக்குப்பதிவு விகிதம் தற்போது 85.15 உயர்வு. தமிழ்நாட்டில் 40க்கும் அதிகமான தொகுதிகளில் 90% அதிகமான வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக கரூர், வீரபாண்டி ஆகிய தொகுதிகளில் 93.40% குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டையில் 68.97% வாக்குகளும் பதிவு. இரண்டாயிரத்து 2021 தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை 23 லட்சம் வாக்குகள் மட்டுமே கூடுதல். வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 5% மட்டுமே கூடுதலாக வாக்குப்பதிவு. தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து 19 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர் பயணம். வாக்களித்தவர்கள் சென்னை திரும்புவதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னையிலிருந்து காலை நேரத்தில் திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார். ஓட்டு போட ஊருக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக வேதனை. சட்டமன்ற தேர்தலில் விஜயை போன்றே வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் அணிந்து சென்று வாக்களித்த தாவேகாவினர். நடிகர் சிபிராஜ் உள்ளிட்டோரும் அதே நிற உடையணிந்து வாக்களிப்பு. தாவேகாவினர் போன்று வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் அணிந்து வந்து வாக்களித்தது ஏன்? பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். ஆனால் நான் போலீஸில் இருந்தனால எப்பவும் ப்ரௌன் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம், அதனால் ப்ரௌன் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு நான் பல நேரம் போடுறேன். இதுக்கும் வேற எந்த குறியீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சேகர்பாபு, தாவேகா வேட்பாளர் சினூரா அசோக் இடையே மோதல். இருதரப்பு ஆதரவாளர்களிடையே தள்ளுமுள்ளு. சென்னை 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலனை அதிமுகவினர் தாக்க முயன்றதாக புகார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக தாவேகாவினரிடையே மோதல். திமுகவினர் தாக்கியதாக தாவேகாவினர் சாலை மறியல் போராட்டம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் தாக்கப்பட்டதாக புகார். நிறைமாத கர்ப்பிணியான அனீஸ் பாத்திமா மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் வாக்கு இயந்திரம் உடைக்கப்பட்டதால் வாக்குப்பதிவு பாதிப்பு. சுயேட்சை வேட்பாளர் உட்பட 4 பேர் கைது.
திருப்பத்தூர் அருகே வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் சர்ச்சை. தாவேகா நிர்வாகியை கைது செய்த காவல்துறை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொதுமக்கள் போராட்டம். வாக்குச்சாவடி அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த வேங்கை வயல் கிராம மக்கள். இரட்டை கொலை நடந்த நாங்குநேரி தொகுதி பெரும்பத்து கிராம மக்களும் வாக்களிக்கவில்லை. மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலில் 92.88% வாக்குப்பதிவு. மாநில தேர்தல் வரலாற்றில் அதிகளவு வாக்குப்பதிவு என்ற சாதனை படைக்கப்பட வாய்ப்பு. கொல்கத்தாவின் ஹூக்லி ஆற்றில் படகு சவாரி செய்த பிரதமர் மோடி. படகோட்டிகள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 1600 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 94.25 சரிவு. சர்வதேச சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை $106 உயர்ந்ததால் இந்திய ரூபாய் மதிப்பில் வீழ்ச்சி. தேர்தலுக்கு பின்னர் பெட்ரோல் டீசலின் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் உயரும் என்று வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா விமர்சனம். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று அறிவிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று கணிப்பு. கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று தகவல். கோடை வெப்பத்தால் தமிழகம் முழுவதும் உச்சத்தை எட்டியுள்ள மின் நுகர்வு. கடந்த 22ஆம் தேதி 46,61,00,000 யூனிட்டுகளாக அதிகரிப்பு. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவுக்காக வைகை அணையிலிருந்து நீர் திறப்பு. தேனி, மதுரை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கோலாகலம். கருட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்த பெருமாளை தரிசித்த பக்தர்கள். இந்தியாவை நரக குழி என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்ததால் சர்ச்சை. டிரம்பின் கருத்து தரம் தாழ்ந்தது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதிர்வினை. இஸ்ரேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிப்பு. இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சோமாலியா நாட்டில் கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு. தலைநகர் மொகாதிஷு உள்ளிட்ட இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்தியாவில் பில்லியனர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 313 அதிகரிக்கும். நைட் பிராங்க் சொத்து ஆலோசனை நிறுவனம் கணிப்பு.
8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறது மெட்டா. ஏஐ முதலீடுகளை ஈடுகட்ட ஆட்குறைப்பு என்று நிறுவனம் தகவல். ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் கிளாட் மித்தோஸ் என்னும் ஏஐ மாதிரியால் வங்கித்துறைக்கு பெரும் ஆபத்து என்று எச்சரிக்கை. வங்கி தலைவர்களோடு முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஐபிஎல் தொடரில் மும்பை அணியை வீழ்த்தியது சென்னை அணி. 103 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்த மும்பை. உலகக்கோப்பைக்கு தயாராகும் சவுதி அரேபியா கால்பந்து அணி கிரேக்கத்தைச் சேர்ந்த ஜார்ஜியோஸ் டானிஸை புதிய தலைமை பயிற்சியாளராக நியமித்து அதிரடி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க ஈரானுக்கு அனுமதி. கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவிப்பு. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.